ஹாய் ஹலோ இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக ப்ரௌனி வந்திருக்குன்னு. இன்றைக்கி 1/2 கிலோ ப்ரௌனி தாங்க செய்ய போகிறேன். ஹாய் வாங்க ப்ரௌனி செய்யலாம். வாங்க இதுக்கு தேவையான பொருள் 80 கிராம் பட்ரு, 90 கிராம் மைதா, அப்புறம் 10 கிராம் கொக்கோ பவுடர், சர்க்கரை 140 கிராம், அப்புறம் இது பாருங்க மணி 12 மணி ஆகிடுச்சி. நைட்டு தாங்க செஞ்சேன். இப்போ வந்து நம்ம பட்டரையும் சாக்லேட்டையும் டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கலாம். சாக்லேட் வந்து நான் 140 கிராம் போட்டேன். 1/2 கிலோ ப்ரௌனிக்கு 2 முட்டை சேர்த்துக்கலாம். அரை கிலோ ப்ரௌனிக்கு 2 முட்டை மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா விஸ்க் வச்சு நல்லா கிண்டி இது பண்ணிக்கலாம், பீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சர்க்கரை வந்து பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். 140 கிராம் எடுத்துருக்கிறேன் நான். அந்த முட்டை கூட நல்லா அடிச்சிக்கலாம். நல்லா கரைஞ்சிரும். கரைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நம்ம மெத்ததெல்லாம் சேர்த்துக்கலாம். சுகரும் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா அடிச்சுக்கோங்க. பாருங்கள் சுகர் நல்லா கரைஞ்சி வந்துச்சு. இப்போ வந்து நம்ம மெல்ட் பண்ணி வச்ச சாக்லேட்டையும் பட்டரையும் சேர்த்துக்கலாம் இதை முட்டையிலே. முட்டை வாசனைலாம் எதுவும் தெரியாத அளவுக்கு நம்ம இந்த வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த கொக்கோ பவுடரையும் மைதாவையும் சளிச்சு வச்சிடலாம், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கிண்டி விட்டுக்கலாம். ஒரேடியாக சேர்க்காத வேண்டாம், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இது பண்ணிக்கலாம், கலந்து விட்டுக்கலாம். பாருங்க சூப்பராக கலந்து வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து 2 ஸ்பூனு இந்த 2 டக்கன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. இப்போ வந்து கொஞ்சம் சோக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். சாப்பிட கூட நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள் சேர்த்து இப்போ இந்த நம்ம பட்டர் தடவி வச்சுருந்த இதில் நம்ம அந்த மாவு சேர்த்துக்கலாம். பாருங்கள் சேர்த்தாச்சு. இப்போ சாக்லேட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். சாப்பிடக்குள்ள நல்லா கடிப்படம் நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும். மில்க் சாக்லேட் இது. பாருங்கள் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம வந்து அவனை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டு வச்சிட்டேன் முன்னே நான் 10 நிமிஷம். கேக் இது வச்சுட்டு 150 டெம்பரரியில் வந்து 30 நிமிஷம் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க சூப்பராக வந்துருச்சு வந்து. பாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ப்ரௌனி. பாருங்கள் மேலெல்லாம் எப்படி அவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. கட் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். நல்லா ஆறின பிறகு கட் பண்ணுங்க, அப்போ தான் சூப்பராக கட் பண்ண வரும். இது பாருங்க எல்லாம் சூப்பராக வந்துருக்குங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்படி எப்படி செலக்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.